அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். ஆலத்தூர் களஞ்சியத்தில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய வாழ்வியல் சிந்தனையின் தலைப்பு வெற்றிக்கான ஆரம்பம். தோல்வி என்பது முடிவல்ல, வெற்றிக்கான ஆரம்பம். தோல்விகளை அறிவின் அலசலோடு நிறுத்தாமல் மனதோடு தொடர்புபடுத்தி வேதனை கொள்வது தவறானது. இதனை மனதளவில் தோல்வியாக கருதுவதில்தான் இனி நமக்கு என்ன இருக்கிறது என்ற விரக்தி ஏற்படுகிறது. இந்த விரக்தி தவறான முடிவுகளை எடுக்க வழிவகுக்கும். நாணயத்தில் இரண்டு பக்கங்கள் போல வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும் என்பதனை அறிவின் துணை கொண்டு உணர்ந்து கொள்ள வேண்டும். தோற்றத்திற்கான காரணத்தை ஆராய்ந்து நம்மிடம் உள்ள குறைபாடுகளை சரி செய்து அடுத்த நிலைக்கு தயாராகுவது வெற்றி பெற வழிவகுக்கும். வெற்றி என்பது நன்மை உலகுக்கு அறிமுகம் செய்வது, தோல்வி என்பது நன்மை நாமே அறிமுகம் செய்வது. தோல்வியை நன்மை துரத்தினால் கலங்காது வெற்றியை நோக்கி ஓட வேண்டும். தோல்வியிடம் வழி கேட்டுத்தான் வெற்றியின் வாசற்படி நம்மால் வந்து சேர முடியும். தோல்விகளைக் கண்டு துவளக்கூடாது. தோல்வி என்பது துன்பக்கடலில் மூழ்கிவிடாமல் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி என்னும் கரையை அடைய வேண்டும். வாழ்வில் வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு ஒன்றும் எளிதல்ல. ஆரம்பம் எப்போதும் கடினமாகத்தான் இருக்கும். அதனால் சோம்பி உட்கார்ந்து விடாமல் முயற்சித்து முன்னேற வேண்டும். போராடி பெறும் வெற்றி அடிகரும்பின் சுவை போல என்றும் இனிக்கும். போராடி தோற்பது வெற்றிக்கு சமம்தான். அதனால் கவலை கொள்ளாத தேவையில்லை. தோல்வி என்பது வெற்றியின் முதற்படி என்பதனை நினைவு வைத்து கொண்டாலே நம்மால் போராடி நாம் எண்ணியதை அடைய முடியும். தோல்வி என்பது நிரந்தரமல்ல. வாழ்வில் எப்பொழுதுமே தோல்விகள் மட்டுமே வந்து கொண்டிருக்காது. ஆனால் தோல்வி அடையும் போதுதான் நம்மை நாமே யார் என்பது தெரியும். வெற்றி என்பது நிரந்தரமல்ல, தோல்வி என்பது இறுதியானதும் அல்ல. தோல்வியின் அடையாளம் தயக்கம், வெற்றியின் அடையாளம் துணிச்சல். தோல்வி என்பது ஒரு முடிவல்ல, வாழ்வில் ஒரு கட்டம், அவ்வளவுதான். தோல்வி அடைந்த பிறகு மீண்டும் முயற்சித்து விஸ்வரூபம் எடுத்து சாத்தியம்தான். வள்ளுவரின் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் எனும் குரலை மறக்கலாகாது. முதல் முறையிலேயே வென்றால் வெற்றியின் சுவையை உணர முடியாது. சில தோல்விகளுக்கு பின் வரும் வெற்றி நம்மை சமநிலைப்படுத்தி அதனை சுவையை நன்கு உணர வைக்கும். தோல்வி நம்மை வளரவும் நம் தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்ளவும் நன்மை மேம்படுத்தவும் உதவுகிறது. தோல்வி என்பது முடிவல்ல, அதற்கு பிறகு நாம் தொடர்ந்து முயன்று வெற்றி பெறுவோமே என்பதுதான் முக்கியம். வெற்றி அடைந்ததும் அந்த வெற்றியை தக்க வைத்து கொள்ள நம் திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். வெற்றி என்பது முடிவல்ல, தோல்வி என்பது வீழ்ச்சியும் அல்ல. இரண்டுமே வாழ்வின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கானது. வெற்றி பெற முதலில் நாம் தோல்வியை சுவைத்து கொள்ள வேண்டும். தோல்வியை சந்திக்கவில்லை என்றால் வாழ்வில் உண்மையை உணர முடியாது. என்பனி தன்னம்பிக்கை விதைப்பது. நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும். சொல்வது என் கடமை, முடிவெடுப்பது உங்கள் உரிமை. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.